இந்த வீடியோவை வவுனியாவை சேர்ந்த ஒரு இளைஞனுடைய கதையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். போதைப்பொருள் கடத்தல் ஈடுபட்டவர்களை வெளிநாடுகளில் சுதந்திரமாக நடமாடி கொண்டிருக்கிற பின்புலத்தில் கோடிக்கணக்கில் வருமானம் ஈட்டிக்கொண்டு இலங்கையிலிருந்து டாலர்கள் கடத்தப்பட்டு அந்த பணத்தை பயன்படுத்தி சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற பின்புலத்தில் கிராம் கணக்கில் போதைப்பொருள் வச்சிருந்தார்கள், கடத்தல் ஈடுபட்டார்கள் என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு என்ன நடக்குது, அந்த மாதிரியான சம்பவத்தில் ஈடுபட்டால் என்ன நடக்கும்ன்றதுக்கான ஒரு எச்சரிக்கை விடுக்கிற மாதிரியான சம்பவம், ஒரு வழக்கினுடைய தீர்ப்பு நேற்று வெளிவந்திருக்கு. வவுனியா சேர்ந்த இளைஞர் ஒருத்தர் 2020ஆம் ஆண்டு காலகட்டத்தில் 2 கிராம் போதைப்பொருள் வச்சிருந்தார்னு சொல்லி மெனிக்ஃபார்ம் பிரதேசத்தில் கைது செய்யப்படுறாரு. கிட்டத்தட்ட 6 வருஷங்களா அந்த விசாரணைகள் நடக்குது. சட்டமாதிபர் திணைக்களம் வவுனியா மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்து நேற்று அதுக்கான தீர்ப்பு அறிவிக்கப்படுது. 2 கிராம் போதைப்பொருள் வச்சிருந்த வவுனியாவை சேர்ந்த அந்த இளைஞனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. வவுனியா மேல் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஏ ஆனந்தராஜா இந்த தீர்ப்பை அறிவிச்சிருக்கிறார். இனி வாழ்நாள் முழுக்க அந்த இளைஞன் சிறைக்குள்ளதான் வாழ வேண்டி இருக்கும். இது ஒரு உதாரணம், ஒரு சம்பவம் மட்டும்தான். போதைப்பொருள் கடத்தல் ஈடுபட்டவர்களுக்கு என்ன நடக்கும்ன்றதுக்கான ஒரு எச்சரிக்கையான வழக்கினுடைய தீர்ப்பா இந்த சம்பவத்தை பார்க்க முடியும். எதிர்வரும் நாட்கள்ல, இன்னும் 2 நாட்கள்ல திங்கட்கிழமை 2 முக்கியமான நபர்கள் இலங்கைக்கு கூட்டி வரப்பட இருக்கிறதா இன்னைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு. பஸ் லலித் என்று சொல்லப்படுற ஒருத்தர், வனாதே சது சொல்லி அடையாளப்படுத்தப்படுற இன்னும் ஒருத்தர், ஒரு வர்த்தகர் கொலை செய்யப்பட்ட சம்பவம். ஹங்வெல்ல பிரதேசத்தில் 2023ஆம் ஆண்டு காலகட்டத்தில் ஒரு வர்த்தகர், முஸ்லிம் வர்த்தகர் முதல்ல கொலை செய்யப்படுறார். அதுக்கு பிறகு அதே வருஷத்தில் இன்னும் ஒருத்தர் கொலை செய்யப்படுறார், இன்னும் ஒரு வர்த்தகர். 2024ஆம் ஆண்டு காலகட்டத்தில் 2 நண்பர்கள் கொலை செய்யப்படுறாங்க. 2025ஆம் ஆண்டு காலகட்டத்தில் அதுக்கு முதல்ல கொலை செய்யப்பட்ட அந்த நண்பர்கள் ஒருத்தருடைய சகோதரர் கொலை செய்யப்பட்ட சம்பவம். அதுக்கு பிறகு இன்னும் சில வர்த்தகர்களினுடைய கொலை சம்பவம். ஹோமாகம பிரதேச சபையினுடைய முன்னாள் உறுப்பினர் ஒருத்தர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் சொல்லி 15 குற்றச்சம்பவங்களுக்கு பின்னால் இருக்கிறது இந்த பஸ் லலித் சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட நபர். அது சம்பந்தமான விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கு. போன வருஷத்துல தான் அவர் கைது செய்யப்படுறார், போன வருஷம் நவம்பர் மாதத்துல. அதுக்கு பிறகு சோசியல் மீடியாலையும் ஒரு சில ஊடகங்கள்லையும் ஒரு சில போட்டோஸ், வீடியோஸ் வெளிவருது. ஹங்வெல்ல பிரதேசத்தை சேர்ந்த ஒரு தரப்பு பட்டாசு கொளுத்தி பஸ் லலித்துடைய கைதை கொண்டாடிச்சு சொல்லி, அதுக்கு பின்னால சொல்லப்பட்ட காரணம் என்னன்னு சொன்னா, ஹங்வெல்ல பிரதேசத்தை சேர்ந்த வர்த்தகர்கள் பஸ் லலித் அந்த குரூப்புக்கு பயந்து கொண்டு தங்களுடைய சொத்துக்களை கைவிட்டு, வர்த்தக நடவடிக்கைகளை கைவிட்டு வேற பிரதேசங்களுக்கு இடமாறி போயிருந்தார்கள் என்ற தகவல் வெளிவந்திருந்தது. அப்படியான ஒரு பின்புலத்தில் பஸ் லலித் கைது செய்யப்பட்டார் என்ற தகவல் வெளிவந்ததுக்கு பிறகு அதை பட்டாசு கொளுத்தி கொண்டாடின ஒரு சம்பவம் பதிவாகி இருந்தது. ஆனால் இதுவரைக்கும் அவர் இலங்கைக்கு கூட்டி வர முடியாமல் இருந்ததுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, துபாயில் பதிவு செய்யப்பட்ட ஒரு வழக்கு. துபாயில் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் நடந்ததுக்கு பிறகு போதைப்பொருள் கடத்தலோடு சம்பந்தப்பட்டவர் சொல்லி குற்றம் சாட்டப்பட்ட நபர் எப்படியுமே லட்சங்களுக்காக முன்னிலையாகக்கூடிய, ஒரு சில நிமிஷங்களுக்கு லட்சங்களில் சம்பளம் வாங்கக்கூடிய சட்டத்தரணிகள் துபாயில் இருக்கிறவர்களாக இருக்கலாம், இல்லாட்டி இலங்கையிலிருந்தும் போயிருக்க முடியும். அவங்க துபாய் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை பதிவு செய்கிறாங்க, இவரை நாடு கடத்தக்கூடாது, இங்கே துபாயிலேயே வச்சிருக்கணும்னு சொல்லி. ஆனால் ஒரு சில நாட்களுக்கு முதல்ல பஸ் லலித் சம்பந்தமான தீர்ப்பு துபாய் நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது. அவர் துபாயில் வச்சிருக்க முடியாது, நாடு கடத்தப்படணும்னு சொல்லி. அதுக்கு பிறகு அவர் இப்போ நாடு கடத்தப்பட இருக்கிறார். திங்கட்கிழமை அவரை கூட்டி வர்றதுக்கான நடவடிக்கைகள் இலங்கையிலிருந்து ஒரு போலீஸ் குழு போயிருக்கு. மத்திய குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவின் பணிப்பாளர் SSP ஒருத்தர் போயிருக்கிறார், CID விசாரணை பிரிவு போயிருக்கு. இதை தவிர அரச புலனாய்வு பிரிவினுடைய சில உறுப்பினர்கள் சொல்லி ஒரு குழு இந்த நபரை கூட்டி வர்றதுக்குன்னு சொல்லி போயிருக்கு. அப்ப அந்த முகம் மறைச்சு, உடல் மறைச்சு ஒரு நபர் கூட்டி வரப்படுறார் என்ற செய்தியை நாங்க திங்கட்கிழமை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. வனாதே சது இவரும் இவரோட சேர்த்து கூட்டி வரப்பட இருக்கிறதா சொல்லப்படுது. கஞ்சிப்பான இம்ரானுடைய மிக நெருக்கமான ஒரு நபர் சொல்லி சொல்லப்பட்டு அடையாளப்படுத்தப்படுற நபர். கஞ்சிப்பான இம்ரானுக்கு பக்கத்துல இருக்கிற நிறைய பேர் சேர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற நிறைய பேர் இந்த நாட்களில் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக சாயிமான்னு சொல்லப்படுற ஒரு நபர் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் நடக்குது. அப்படியான ஒரு பின்புலத்தில் இப்போ சில நாட்களுக்கு முதல்ல கைது செய்யப்பட்ட வனாதே சது இலங்கைக்கு கூட்டி வரப்பட இருக்கிறார் என்ற செய்தியும் உறுதி செய்யப்பட்டிருக்கு. இதை தவிர அல்டோ தர்மே சொல்லப்படுற ஒரு நபர் எதிர்வரும் நாட்களில் இலங்கைக்கு கூட்டி வரப்படலாம் சொல்லி சொல்லப்படுது. துபாயில் அவர் விசாரணைகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார் என்றதுதான் இதுவரைக்கும் வெளிவந்திருக்கிற ஒரு தகவல். இந்த மாதிரி நிறைய பேர் துபாயில் கைது செய்யப்பட்டிருந்தாலும் இதுவரைக்கும் நாடு கடத்தப்படாமல் இருக்கிறாங்க, விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கு. இன்னும் ஒரு பக்கம் அடுத்த முக்கியமான சம்பவம் என்னன்னு சொன்னா, ஷிரான் பாசிக்கினுடைய போதைப்பொருள் வலையமைப்பு பின்னால் இருக்கிற நபர்கள் யார் என்ற கேள்வி தொடர்ச்சி அந்த விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கு. இதுல தான் ஒரு பிரபலமான, இலங்கையில மிக பிரபலமான நபர் சொல்லி அறியப்பட்ட ஒரு டியூஷன் டீச்சர், ஆசிரியர் சம்பந்தமான தகவல் தெரிய வருது. இவருடைய போதைப்பொருள் கடத்தல கிடைச்ச பணத்தை எல்லாம் கையாண்டிருக்கிறவர் சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டு குற்றம் சாட்டப்பட்ட நபர். இந்த நபர் தான் தொடர்பு பட்டிருக்கிறார் சொல்லி விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த காலகட்டத்தில் அவர் தலைமறைவாகி இருக்கிறார், இல்லாட்டி இலங்கையிலிருந்து தப்பி ஓடி இருக்க முடியும் என்ற இன்னும் ஒரு தகவலும் தெரிய வருது.
அந்த நபரை கைது செய்யறதுக்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. அந்த நபர் மட்டும் கிடையாது, இன்னும் 4 பேர் சம்பந்தமான தகவல்கள். ஷிரான் பாசிக்கினுடைய போதைப்பொருள் வலையமைப்புக்கு பின்னால் இருக்கிற நபர்கள் சொல்லி குற்றம் சாட்டப்பட்டவர்கள். அதுல ஒரு பெண் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார். அந்த பெண் ஷிரான் பாசி கூட மிக நெருக்கமா ஒரு காலகட்டத்தில் பழகினவர், கைது செய்யப்படுறதுக்கு முதல் வரைக்கும் இருந்த நபர் சொல்லி ஊடக செய்திகள் குறிப்பிடுது. அந்த பெண் துபாயில ஒரு இடத்துல தலைமறைவா வாழ்ந்து கொண்டிருக்கிறதா சொல்லப்படுது. இதுவரைக்கும் நடந்த விசாரணைகள் அந்த பெண் சம்பந்தமான தகவல் தெரிய வந்திருக்கு. அதுக்கு பிறகு துபாய் போலீஸுக்கு அதை பற்றின தகவல்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. எதிர்வரும் நாட்களில் அந்த பெண் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கூட்டி வரப்படலாம் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஒரு சில நாட்களுக்கு முதல்ல சொல்லப்பட்டிருந்தது, மெரின் டிரைவ்ல இருக்கிற ஒரு சில ரெஸ்டாரண்டினுடைய உரிமையாளர், உண்மையான உரிமையாளர் நான் தான் என்றதை ஷிரான் பாசிக் ஒப்புக்கொண்டிருக்கிறார் சொல்லி. இப்போ இன்றைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிற ஒரு தகவல், பொரலஸ்கமுவ பிரதேசத்தில் 2 வீடுகள் இருக்கான். இந்த 2 வீடுகளுக்கும் உண்மையான உரிமையாளர் நான் தான் என்றதை ஷிரான் பாசிக் ஒப்புக்கொண்டிருக்கிறதா சொல்லப்படுது. அதே பிரதேசத்தில் 2 மொபைல் ஷாப் இருக்கான், வர்த்தக நிலையங்கள் இருக்கு. அதில் உரிமையாளரும் நான் தான் என்றதையும் ஷிரான் பாசிக் ஒப்புக்கொண்டிருக்கிறது அன்றைக்கு ஒரு சில ஊடக செய்திகள் குறிப்பிட்டிருந்தது. ஷிரான் பாசிக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படும் சொல்லியும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. கடந்த நாட்களில் கடந்த ஆட்சி காலகட்டத்தில் இந்த மாதிரி கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கூட்டி வரப்பட்டவர்கள் ஆயுதங்களை காட்டுறதுக்கு, போதைப் பொருளை காட்டுறதுக்குன்னு சொல்லி கூட்டி போகப்பட்டு நடந்த சம்பவங்கள் எங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரியான நபர்கள் இலங்கைக்கு கூட்டி வரப்பட்டு தீவிரமான விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கு. அவங்களுக்கு பின்னால் இருக்கிற அந்த நெட்வொர்க் சம்பந்தமான தகவல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவரதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. அப்படியான ஒரு பின்புலத்தில் தான் நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு அமைய ஷிரான் பாசிக்கு பாதுகாப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு. என்று சொன்னால் நேற்று முந்தினால் நடந்த வழக்கு விசாரணையில் அவருடைய லோயர் குறிப்பிட்டிருந்தார், உயிர் அச்சுறுத்தல் ஷிரான் பாசிக்கு இருக்குன்னு சொல்லி. நாரகன்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பக்கத்தில் இருக்கிற மத்திய குற்றவியல் விசாரணை பிரிவுக்கு ஒவ்வொரு நாளும் காலையில் ஷிரான் பாசிக் நடைபயணமாக கூட்டி போகப்பட்டு கொண்டிருக்கிறார். இதனால் அவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட முடியும் சொல்லி சொல்லப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு அமைய பாதுகாப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஷிரான் பாசிக்கிட வங்கி கணக்குகள் சம்பந்தமான தரவுகளை விசாரிக்கிறதுக்கும் நீதிமன்றம் ஒரு உத்தரவையும் பிறப்பிச்சிருக்கு. இதுக்கு பின்னால் இருக்கிற நிறைய பெரிய தலைகள் சம்பந்தமான செய்திகள், தகவல்கள் எதிர்வரும் நாட்களில் வெளிவரும் சொல்லி நாங்கள் எதிர்பார்க்க முடியும். இலங்கை பிரஜைகள் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடுற ஒரு பாதாள உலக சாம்ராஜ்யத்தை நடத்தி கொண்டிருக்கிற சம்பவங்கள், கைதுகள், விசாரணைகள் பற்றின தகவல்களை ஒரு பக்கம் நாங்கள் செய்திகளில் தொடர்ச்சியாக கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு பக்கம் சீன பாதாள குழுக்களினுடைய இலங்கையில் நடந்த ஒரு சம்பவம் சம்பந்தமாக 3 சீன பிரஜைகளை கைது செய்யறதுக்கு இலங்கை போலீஸ் பொதுமக்களோட உதவியை நாடி இருக்கு. 3 சீன பிரஜைகளோட போட்டோஸ் இப்போ ஊடகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு, பொதுமக்களுக்கு காட்ட சொல்லி. இந்த 3 சீன பிரஜைகளையும் எங்கேயாவது கண்டா உடனடியாக போலீஸுக்கு அறிவிக்க சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. போன ஜூலை மாதத்தில் போர்ட் சிட்டியில் நடந்த சம்பவம் உங்களுக்கு பெரும்பாலும் ஞாபகம் இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஒரு சீன பிரஜை கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம். அதுக்கு பிறகு நடந்த விசாரணையில் இன்னும் 2 சீன பிரஜைகள் கைது செய்யப்படுறாங்க. தொடர்ச்சியாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கு. ஆனால் இந்த சம்பவத்தோட சம்பந்தப்பட்டிருக்கிறதா சந்தேகிக்கப்படுற இன்னும் 3 பிரதானமான சந்தேக நபர்கள், சீன பிரஜைகள் இலங்கையிலிருந்து தப்பியோடுறதுக்கான முயற்சி முன்னெடுக்கப்படலாம் சொல்லி சொல்லப்படுது. ஏதோ ஒரு இடத்துல இன்றைக்கு வரைக்கும் தலைமறைவா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த 3 பேர் போட்டோஸ் தான் இது. இவங்களை கண்டா உடனடியாக போலீஸுக்கு அறிவிக்க சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. டூரிஸ்ட் விசாவில் இலங்கைக்கு வந்திருக்கிறாங்க இந்த 3 பேரும். இப்போ விசா எக்ஸ்பயர் ஆகியிருக்கு. ஆனாலும் படகு மூலமாக தப்பி ஓடலாம், இல்லாட்டி ஏதாவது போலியான டாக்குமெண்ட்ஸை பெற்றுக்கொண்டு ஏர்போர்ட் மூலமாக தப்பி ஓடலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் பொதுமக்களோட உதவியை நாடி இருக்கு இலங்கை போலீஸ். ஒரு பக்கம் இலங்கை பிரஜைகள் பாதாள உலகத்தோட சம்பந்தப்பட்டிருக்கிற, பாதாள உலகத்தை நடத்தி கொண்டிருக்கிற சம்பவங்கள். இன்னும் ஒரு பக்கம் சீன கேங்ஸ்டர்ஸ் சொல்லப்படுற ஒரு சிலர் இலங்கைக்குள்ள வந்திருக்கிறதும், கொலை சம்பவங்கள் பதிவாகி இருக்கிறதும் சொல்லி அதை பற்றின விசாரணைகள், போதைப்பொருள் சாம்ராஜ்யத்தோட சம்பந்தப்பட்டவர்கள் சொல்லி நடக்கிற சில கைதுகள், டியூஷன் டீச்சர் வரைக்குமான சம்பவங்கள், அரசியல்வாதிகள், போலீஸ் சம்பந்தமான விசாரணைகள். இன்னும் ஒரு பக்கம் ஒரு சில முக்கியமான அரசியல்வாதிகளுக்கு போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் உதவி செய்திருக்கிறார்கள் சொல்லப்படுற சில தகவல்கள், அதை பற்றின விசாரணைகள். இந்த விசாரணைகள் அடுத்தடுத்து எல்லாம் தெரிய வரும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டை சொல்லுங்கள். நாளைக்கு வழக்கம் போல் நாங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.